ஹாய். டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு கொஷின் பேப்பரில் எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 146 கொஷினுக்கு நான் ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ சொல்கிறது ஃபேக்கு, 146 கொஷினுக்கு ஆன்சர் போட்டிருந்தா நீ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்லாம் வந்துருவில்லாமா, நீ பாஸ் பண்ணிடுவில்ல, நீ சொல்கிறது ஃபேக்குமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எழுதணும் இல்லையா எக்ஸாமு, அதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த இதில் 200 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு வந்து 0.85 தான் மார்க்கு. 170 மார்க்குக்கு தான் நம்ம எக்ஸாமே எழுதியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நான் எழுதியிருக்கிறது 146 கொஷினுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கேன்னா எனக்கு வந்து மார்க் பேசிஸில் 124 தான் வருது நான் எழுதுனது எக்ஸாக்டாக. ஸோ அப்படிங்கும்போது அது மெரிட்டில் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தளவுக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 150க்கு மேலே 140க்கு மேலே வாங்கினவங்களாம் இருப்பாங்க இல்லையா, 124ங்கிறது கம்மி தானே. அந்த பேசிஸில் தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இவ்வளோ தான் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் படித்து இன்னும் நல்லா எழுதணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அது தெரியாமலே வந்து 146 மார்க் வாங்கியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டிங்க. நான் 146 கொஷின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படின்னு தெரில, பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.